வெல்கம் டு 7 நம்ம டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A அண்டு குரூப் 4க்காக டெஸ்ட் சீரீஸ் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்வு 8 தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறோம். இந்த தேர்வு 8க்கு பொருந்தா சொல்லை கண்டறிதல் அந்த டாபிக் தான் கொடுத்துருக்கோம். இதில் எப்படி கொஷின்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் நம்ம எடுத்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இயற்றினார், இதுதான் ஒரு பொருந்தா சொல். எழுதியவர், வரைந்தார், இயற்றியவர்லாம் வினையானையும் பெயர். இயற்றினார்னு இருக்குல்ல, அது மட்டும் வினைமுற்று. மற்ற மூணுமே பார்த்திங்கன்னா வினையானையும் பெயர். இது ஒன்று மட்டும் வினைமுற்று. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி. கொஷின் நம்பர் 2, பொருந்தா சொல்லை கண்டறிதல். இந்த 4 ஆப்ஷன் பாருங்கள். இதில் நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல் இது மூன்றுமே பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்கள். மலைப்படுகளம் இருக்குல்ல, அது மட்டும் 10 பாட்டு. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, இதுதான் பொருந்தாத இணை. கொஷின் நம்பர் 3, பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஆன்சர் பார்த்திங்கன்னா டி, கார் 40. கொஷின் நம்பர் 4, பின்வரும் வேற்றுமை உறுப்புகளுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, ஓடு. இதுதான் பொருந்தா சொல். கண், மேல், உள் இதெல்லாமே 7ஆம் வேற்றுமை உறுப்புகள். ஒடு மட்டும் இருக்குல்ல, அது மட்டும் 3ஆம் வேற்றுமை உறுப்பு. இது எல்லாமே 7ஆம் வேற்றுமை உறுப்பு. இது மட்டும் 3ஆம் வேற்றுமை உறுப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஷின் நம்பர் 5, பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஆன்சர் டி, பாலாறு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6, பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, நிலவு. கொஷின் நம்பர் 7, பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல், அலைகடல்ல இது பொருந்தா சொல்னு பார்த்தீங்கன்னா அலைகடல். ஆன்சர் டி. செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல் இது மூணுமே பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. அலைகடல் மற்றும் வேற்றுமை தொகை. கொஷின் நம்பர் 8, அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா போகி. இதில் கொடுத்துருக்கிறதுலே போகி மட்டும்தான் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாது. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 9, பொருந்தா வினைமரபை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, முறுக்கு உண்டார். கொஷின் நம்பர் 10, கீழே காணப்பெறுவனற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு இதில் பொருத்தமில்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, 10 பாட்டு. கொஷின் நம்பர் 11, பொருந்தா சொல். இதில் பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, மணிப்பூர். கொஷின் நம்பர் 12, குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா பசு. ஆன்சர் டி. பசு மட்டும்தான் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல். மற்ற எல்லாமே குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தும் சொல். பசு மட்டும் பார்த்தீங்கன்னா முற்றியலுகரம். மற்ற எல்லாமே குற்றியலுகரம், பசு மற்றும் முற்றியலுகரம். கொஷின் நம்பர் 13, பொருந்தா சொல். மோனை, எதுகை, இசைவு, இயைபு கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா இசைவு. ஆன்சர் சி. மோனைனா பாருங்கள் முதல் எழுத்து, எதுகைனா 2ஆம் எழுத்து, இயைபுனா இறுதி எழுத்து, இசைவுனா இந்த மூன்றுலுமே எதுவுமே இல்லை. அதனால் பொருந்தா சொல் இசைவு. கொஷின் நம்பர் 14, பொருந்தா சொல்லை கண்டறிக. வெண்டைக்காய், தண்ணீர் தொட்டி, அத்திக்காய், ஆலங்காய் இது 4 கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி. ஆன்சர் பி. இதில் பாருங்கள் வெண்டைக்காய், அத்திக்காய், ஆலங்காய்லாம் ஒரு காய் வகை. ஆனால் தண்ணீர் தொட்டி மட்டும் ஒரு பொருளின் பெயர். அதனால் இது மட்டும் பொருந்தா சொல். கொஷின் நம்பர் 15, பொருந்தா சொல்லை கண்டறிக. அமுதமொழி, அடிமலர், பூவிரல், முத்துப்பல் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி தான் பொருந்தாது. அடிமலர் தான் பொருந்தா சொல்.
கொஷின் நம்பர் 16 கீழ்கண்டவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். 16க்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மை, பசுமை, கருமை, எளிமை கொடுத்துருக்காங்க. இதில் செம்மை, பசுமை, கருமைலாம் வந்து ஒரு நிறம். ஆனால் எளிமை வந்து பார்த்தீங்கன்னா தன்மை இல்லை பண்பு வந்து குறிக்கிறது. இது மட்டும் தான் வந்து பொருந்தா சொல். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 17 பொருந்தாத இணை கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 17ல் பொருந்தாத இணை கூலம், தானியம் இதுதான் வந்து பொருந்தாத இணை. ஆன்சர் பி. கூலம்னா குப்பை இல்லை கழிவு அப்படி வந்து சொல்லலாம். இது வந்து தானியத்தோட வந்து பொருந்தாது. ஆன்சர் வந்து பி தான். கொஷின் நம்பர் 18 உள்ளம், வீடு, அழகு, இடம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொருந்தாதது வந்து ஆப்ஷன் பி அழகு. கொஷின் நம்பர் 19 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் இதில் வந்து பொருந்தா சொல்லுது கேட்குறாங்க. இதில் வந்து பொருந்தா சொல் வந்து எல்லாருக்குமே தெரியும், இல்லம் தான். ஆன்சர் சி. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெய்தல், முல்லை, குறிஞ்சிலாம் வந்து 5 இணைகள் ஒன்று, இல்லம் வந்து வராதனால வந்து அதுதான் பொருந்தாத இணை. கொஷின் நம்பர் 20 கொஷின் நம்பர் 20 பொருத்தமில்லா இணை இன்மை, இன்பம் இதுதான் வந்து பொருத்தமில்லாத இணை. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 21 பொருந்தா இணையை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ திருத்தக்க தேவர், வளையாபதி இது வந்து பொருந்தா இணை. இளங்கோவடிகள், சிலப்பதிகாரம் சரி. நாதகுத்தனார், குண்டலகேசி இதுவும் சரி. சீத்தலை சாத்தனார், மணிமேகலை இதுவும் சரி. வளையாபதியின் ஆசிரியர் வந்து அறியப்படவில்லை. இங்கே வந்து திருத்தக்க தேவர், வளையாபதினு கொடுத்துருக்காங்க. இது தவறு. மற்ற எல்லாமே வந்து சரிதான். ஆன்சர் வந்து ஏ பொருந்தாத இணை. கொஷின் நம்பர் 22 வேறுபட்ட இணை எது? வெனிஸ், மார்க்கோ போலோ இதுதான் வந்து வேறுபட்ட இணை. கொஷின் நம்பர் 23 பொருந்தா சொல்லை கண்டறிதல்ல வீரம், கோலை, மரம், வலி இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து பொருந்தா சொல், கோலை தான். வீரம்னா துணிவு, மரம்னா வீரம், வலினா வலிமைனா வீரம் சொல்லலாம். கோலைனா பயந்தவன். இது மூணுத்துக்கும் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. இதில் தான் வந்து பொருந்தா சொல். கொஷின் நம்பர் 24 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி வெஞ்சுடர். ஆன்சர் டி. ஆடுகொடி, கொல்பூ, உண்குளவி இதெல்லாம் வந்து இணைத்தொகை. வெஞ்சுடர் மட்டும் பண்பு தொகை. கொஷின் நம்பர் 25 பொருந்தா சொல்லை கண்டறிதல். முகை, அலர், செம்மல், முகடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முகடு இருக்குல்ல இதுதான் பொருந்தா சொல். ஆன்சர் டி. முகை, அலர், செம்மல்லாம் வந்து மலரின் ஒரு பருவம். நம் முகடு வந்து அதோட பருவம் அல்ல. கொஷின் நம்பர் 26 வெற்றி, பொதுவியல், குறிஞ்சி, பாடான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொதுவியல் வந்து பொருந்தா சொல். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 27 பொருந்தா சொல்ல பனங்காய், தேங்காய், கத்திரிக்காய், மாங்காய் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கத்திரிக்காய் மட்டும் பொருந்தா சொல். ஆன்சர் சி. பனங்காய், தேங்காய், மாங்காயெல்லாம் வந்து ஒரு மரத்தை குறிக்குது. ஆனால் கத்திரி மட்டும் வந்து செடியை குறிக்குது. அதனால் வந்து பொருந்தா சொல் வந்து கத்திரிக்காய். கொஷின் நம்பர் 28 பொருந்தா சொல்லை கண்டறிதல்ல தேன்மொழி, கயல்விழி, மதிமுகம், வளர்தமிழ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி வளர்தமிழ். மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊமை தொகை. ஆனால் வளர்தமிழ் மட்டும் வினைத்தொகை. ஆன்சர் வந்து டி தான். கொஷின் நம்பர் 29 பொருந்தா சொல்லை கண்டறிதல்ல தமிழ் விடு தூது, நந்தி கலபகம், முத்தொள்ளாயிரம், கலிங்கத்த பரணின்னு சொல்லிட்டு 4 இது கொடுத்துருக்காங்க. இதில் கலிங்கத்து பரணி இருக்குல்ல அதோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா செயங்கொண்டார். மற்ற 3 இது இருக்குல்ல என்னென்னா தமிழ் விடு தூது, நந்தி கலபகம், முத்தொள்ளாயிரம் இதுக்கெல்லாம் வந்து ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இதுக்கெல்லாம் வந்து ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பெயர் தெரியாது. இதுக்கு ஒன்றுத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செயங்கொண்டார். அதனால் வந்து இது வந்து பொருந்தா இணை. இது மட்டும் வந்து அதுலேருந்து வேறுபட்டு இருக்கிறதுனால இது பொருந்தா இணை. ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு உங்களுக்காக வந்து 2 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து கான்வர்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள்.